செம்மணி ரோட்டால ஒரு 4 நாள் வேலையை போயிட்டு வரேன். செம்மணியில் ஆரம்பத்தில் வந்து கரை வழியை ஃபுல்லாக குப்பையாக இருக்கும். 2 கரை வழியும் இருக்கும். பிறகு ஒரு காலகட்டத்தில் பிரதேச வந்து அதை அகற்றி கொண்டு போய் ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒன்று வந்து தொடர்ந்து இருக்கும். எல்லாருக்கும் அன்றாட பிரச்சனை ஒன்று இருக்கும். அதில் வந்து பிழையான விடயங்களும் வந்து சேரும், சரியான விடயங்களும் இருக்கும். அப்படி கிடக்கும். பிறகு என்ன செய்யணும்னா ஒரு கேமரா கொண்டு வந்து ஒரு இடத்துல நட்டுவேன், சோலார் கேமரா. அந்த சோலார் கேமரா பிடிக்கிற இடம் மட்டும் போட மாட்டோம், அதை தாண்டி இஞ்சால போட்டு இப்போ 2 கேமரா அதில் ஓடிக்கிறாங்க. கொண்டே லைனில் போட வலிக்கிட்டாச்சு. கேள்விகளை கேட்டு பரிசு பொருட்கள் கொடுக்க நான் அடுத்த முறை பரிசு எடுக்கணும்ட்டு அந்த பிள்ளை வந்து ரோட்டில் குப்பை எறியாது. அது மட்டும் இல்லை, எறிகிறாக்களை கண்டாலும் ஒரு வெறுப்பா வந்து சொல்லும். நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணிருக்கேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அது கூடிக்கொண்டு வருது. அதுவும் தென்மராட்சி பகுதியில் வந்து நீங்கள் புள்ளிவிவர அடிப்படையில் கூட நினைக்கிறீங்க எல்லாம் உடனே நடக்கணும். எங்களுக்கு வந்து அண்மையில் வந்து ஒரு புள்ளி ஒன்று சூசைட் பண்ணி இருந்தது. அப்போ அது ஜால்விடா நாட்டில் அது உண்மையில் வந்து ஒரு சாஸ்திரியை கொண்டு போய் காய்ச்ச இடத்துல வந்து அவர் சொல்லியிருக்கிறார் வந்து ஏதோ அந்த முதலாவது ஏதோ திருமணம் செய்தால் அவர் இறப்பாருன்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து சூசைட் பண்ணிடுது. சரி சார், அப்போ அப்படி பிரச்சனைகள் வந்து வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஆழமாக எங்களுக்கு அடுத்த பொழுதுபோக்கோ அதை பற்றி சிந்திக்கிறதுக்குரிய டைமோ இல்லை. முதல் பள்ளிக்கூட மாணவர்கள் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்து ரீலோட் பண்ணி அந்த கேமை விளையாடிடும். கன பெற்றாருக்கு தெரியும். நான் அறிஞ்ச மட்டும் நீங்க உண்மையா வந்து மாட்டுப்பட்டது என்னன்னா உங்கள்ட்ட நீங்க மாட்டுப்பட்டு நீங்க ஒரு சோசியல் அவேர்னஸ் கொண்டு செய்கிறாருன்றபடியா நீங்க அதை வெளியில ஓனதான். நீங்கள் இது சம்பந்தமாக அதை தவிர யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணினீங்க. ஆனா சமூகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா அண்ணா ஒரு ஆள் தான் இந்த விஷயத்தை அணுகியிருக்கிறார். அதான் உண்மையான விஷயம். தங்களுக்கு வேற மட்டும் தெரியாது. மற்றது இதுல வந்து இன்னொரு பிரச்சனை நடக்குன்னா இந்த உண்மையில வந்து தரம் பிரிச்சு ஒன்று குப்பையை நீங்கள் குப்பையை உரத்தை தயாரிங்க, அந்தந்த பிரதேச சபை வந்து உரத்தை தயாரிங்க. 2வது வந்து சந்த கழிவு எல்லாம் கூட வருது, அது கடற்கழிவு கூட வருது. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த காணொலியில் ஒரு வித்தியாசமான மனிதரை பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வந்து தன்னை அதாவது முன்னுரிமைப்படுத்துவதற்கு அல்லது பிரபலப்படுத்துவதற்கு விரும்புகிறது வளமை. ஆனால் இன்றைக்கு இந்த காணொலியில் காட்ட போகிற ஒரு அண்ணா இந்த காலத்தில் இருக்கிற மனிதர்களுக்குள்ள ஒரு வித்தியாசமாக சிந்தித்து செயற்படக்கூடிய ஒரு அண்ணாவை காட்ட போகிறேன். சாவகச்சேரி மண்ணில், சாவகச்சேரின்னா எல்லாருக்கும் நிறைய விடயங்கள் ஞாபகம் பெறும். அந்த மண்ணில் இருந்து ஒரு அண்ணா சமூக நோக்கம் கருதியும் தூர நோக்கு சிந்தனையோட நிறைய விடயங்களை செய்து கொண்டு வாரார். பொதுவாக எல்லாருமே ஒரு விடயத்தில் கிரெடிட்டை நாங்கள் உடனே எதிர்பார்ப்போம். ஏன்னா அதுதான் மனதுக்கு தன்னிறைவை கொடுக்கும். அதாவது தூர நோக்கில் எங்களுக்கு கிரெடிட் வர விடயங்களை நாங்கள் பெருசாக விரும்ப மாட்டோம். என்னன்னு சொன்னால் அது நடக்குமா நடக்காதா அதை அவதானிக்க மாட்டோம். ஆனால் இந்த அண்ணா தன்னுடைய சமூகத்தை சார்ந்து சில மாற்றங்களை கொண்டு வராங்க. இன்றைக்கு சமூகத்தில் கதை வர்ற பிரச்சனைகள், யாழ்ப்பாணத்தில் பேசு பொருளாக உள்ள குப்பை பிரச்சனை, அதே மாதிரி போதை வசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதே மாதிரி சிறுவர்கள் தொடர்பான துஷ்பிரயோகங்கள், இந்த ஒன்லைன் கேம், என்னுடைய ஏடிஎம் கார்டு அந்த களவெடுத்து விளையாட காரணம் இந்த ஒன்லைன் கேம் அடிக்ஷன், இந்த விஷயங்கள் சம்பந்தமாக யோசித்து பாடசாலை மாணவர்கள் மட்டத்தில் அவர் இறங்கியிருக்கிற இடத்தை பாருங்க. பாடசாலை என்னென்னு சொன்னால் ஒரு சமூகத்தின் 25% பாப்புலேஷன் வந்து பாடசாலையில் இருக்கும். பாடசாலை என்றது எந்த ஒரு வேலை திட்டத்தையும் செய்யக்கூடிய ஒரு இலகுவான களம். அந்த இடத்துல வேலை செய்கிறார். முக்கியமாக நேற்றைய தினம் இந்த டிசிசி மீட்டிங் எல்லா இடமும் கதைச்ச விஷயங்கள் இந்த கழிவு முகாமைத்துவம். இதை பற்றி ஏற்கனவே யாராவது வேலை செய்தவையான்னு பார்த்தா இந்த அண்ணா வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தன்னை விளம்பரப்படுத்த விரும்பல. இப்படியான ஆட்களை இந்த தமிழ் எந்திரன் வந்து விட்டு வைக்கிறது இல்லை. எனவே அவரைத்தான் இன்றைக்கு நேர்காணல் செய்ய போகிறோம். சாவகச்சேரி மண்ணினுடைய மைந்தன், ஒரு சமூக செயற்பாட்டாளர், தென்மராட்சி சமூக மேம்பாட்டு அமையத்தினது நிறுவனர். எல்லாருக்குமே தெரியும். சாவகச்சேரிக்கு வேறு தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இதை தவிர யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே அவர் வந்து ஒரு தொழில்நுட்ப உத்தியோகத்தராக கடமையாற்றுகின்றார். மிகவும் அமைதியானால் நடன தேவன் அண்ணாவை தான் இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் நேர்காணல் செய்ய போகிறோம். என்னத்துக்கு சொன்னால் அவர் வந்து 3 செயற்திட்டங்களை பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து தன்னை எங்கேயுமே முன்னுரிமைப்படுத்தாமல், முக்கியமாக இந்த கழிவகற்றல் சம்பந்தமான விழிப்புணர்வு, அதுக்குரிய கார்ட் சிஸ்டம், அதில் இப்படியான விடயங்களை உள்ளடக்கி அதில் என்னென்ன மாதிரி கழிவுகளை தரம் பிரித்து அகற்றுறது, பேக் கொண்டு போய் கொடுக்குறது. நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த ரூட் மேப் சிஸ்டம் இல்லை. இவர் இந்த பகுதியில் சாவகச்சேரியின் நகர சபை இருக்கேக்க அந்த நகரசபை ஊடாக இந்த ரூட் மேப் எல்லாம் கிரியேட் பண்ணி ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு முன்னாள் நகரசபை உறுப்பினரும் கூட. எனவே அந்த ஒரு வேலை திட்டம் செய்கிறார். அதை தவிர இப்போ சாவகச்சேரி போலீஸார்ந்த உதவியோடு சிறுவர்கள் தொடர்பான துஷ்பிரயோகங்கள், அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய சட்ட ஏற்பாடுகள், முக்கியமாக தண்டனைகள் சட்டக்கோவை, பீனல் கோட், அதில் என்னென்ன குற்றத்துக்கு என்னென்ன தண்டனை, யார் யாருக்கு எந்தெந்த நம்பருக்கு அடிக்கலாம், சிறுவர் பாதுகாப்பு, இது மட்டும் இல்லை போதையற்ற சமூகம், அதில் போதையற்ற விடயங்களுக்கு தற்கொலை தவிர்ப்பு, அது சம்பந்தமாக மற்றும்
ஆன்லைன் கேம் அடிக்ஷன், இந்த எனக்கு நடந்த பிரச்சனை இல்லாமல் தான் இதுகளை எல்லாம் கதைக்க போகிறார். அந்த அண்ணாவை நேர்காணல் செய்து அவருக்கு இருக்கிற நல்ல சிந்தனைகளை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பரப்ப வேணும் என்று நான் யோசிச்சேன். எனவே நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே போட்டு அவரை என்னும் வாழ்த்துங்கோ. இந்த அவருடைய வேலை திட்டத்தில் யாராவது நீங்கள் இணைய விரும்பினால் டெஸ்கிரிப்ஷனில் அண்ணாவினுடைய தொடர்பிலக்கம் நான் போடுவேன், ஃபேஸ்புக் ஐடியின் லிங்கும் போடுவேன், நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணலாம். நம்பி சொல்லுவேன், தமிழ் எந்திரன் வந்து தவறான மனிதர்களை ஒருபோதும் காட்டியதில்லை. மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு அண்ணா, வித்தியாசமாக சஸ்டைனபிளாக யோசித்து பயணிக்கக்கூடிய ஒரு ஆள். முக்கியமாக எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழர்கள் இவரோட துணிஞ்சு பயணிக்கலாம். ஒரு அவற்றை ஐடியாஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ நாங்கள் நேரடியாக காணொலிக்கில் போவோம், வாங்குவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எங்களுடைய பார்வையாளர்களுக்கு உங்களை பற்றிய ஒரு வார்த்தைகள். ஓகே, முதல்ல வந்து தமிழேந்திரன் பார்வையாளருக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்களுக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னென்னு சொல்லி சொன்னால், நான் வந்து மகாதேவன் நடனதேவர், சாவச்சேரி கட்கூலி பஸ்ல என்னுடைய முகவரி. நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். அதோட வந்து 2018ஆம் ஆண்டு நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து நகரசபா உறுப்பினராக என்னுடைய வட்டாரத்திலே நேரடியாக தெரிவு செய்யப்பட்டு உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அதை விட 2017 வந்து தென்மராட்சி சமூக மேம்பாட்டு அமையம் வந்து உருவாக்கி அதனூடாக பொது வேலை திட்டங்களை செய்து கொண்டு வாரோம். இதான் இந்த ஒரு சின்ன ஒரு அறிமுகம் வந்து நினைக்கிறேன். நிச்சயமா உங்களை நிறைய பேருக்கு சாவச்சேரி மக்களுக்கு தெரியும். உங்களை பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், எனக்கு சில சில பிரச்சனைகள் வந்தது அண்மையில் தெரியும் என்னுடைய பார்வையாளர்களுக்கு. ஆனால் நீங்கள் எடுத்து கேட்டது மட்டும் இல்லை, உங்களை ஒரு பிடிச்ச விஷயம், ஒரு நீங்கள் ஒரு என்ன உங்களுக்கு என்று சொல்லி ஒரு சில எண்ணங்கள், கொள்கைகள், அரசியல் கொள்கைகள் இருக்கும். ஆனால் அந்த நல்ல நோக்கம் கருதி அந்த நன்மையை நோக்கி நகர்த்துற அந்த இயல்பை தான் நான் பார்த்தேன். உங்களுடைய அந்த என்ன சொல்கிறோம் கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு யார் யாரையெல்லாம் அணுகி இந்த விஷயத்தை செய்ய முடியுமோ அதை செய்ய வேணும்னு சொல்லி எனக்காக ஹெல்ப் பண்ணியிருந்தேன். நீங்கள் முதலாவதாக அப்படியான விஷயத்தை இந்த பார்வையாளர்களுக்கு நான் சொல்ல வேணுமே என்ன சொன்னால், சில பேர் இவர் எங்கடையாளோ சரி இவரை பேயா விடுவோம் நின்றுட்டு இருக்கிற மட்டத்தில் நீங்கள் ஒரு நன்மையை நோக்கி நகர்த்தணுமென்றக்காக எனக்கு உதவி செய்த நீங்கள். நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக நிறைய பேர் நிறைய எல்லாம் கத்தினோம், மீட்டிங்கள் எல்லாம் கத்தினோம், அடிவடினோம். ஆனால் கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்கிறாங்கள நாங்கள் சமூகத்தில் தேடிக்க உங்களை மாதிரி ஒரு சில விரைவில் விட்டு எண்ணக்கூடிய ஆக்கள் தான் இருக்கணும். இப்போ 3வது செயற்திட்டத்தை பற்றி முதல் கதைச்சிட்டு பிறகு நான் ஏற்கனவே நடந்ததில் வாரேன். நீங்கள் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இப்படியான ஒரு விஷயத்தை கொண்டு வாரீங்கள், போதையற்ற மேதைகள் சமூகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி நிறைய எண்ணக்கருகளோட வாரீங்கள். அந்த எண்ணக்கரு எப்படி தோற்றம் பெற்றது, அதை எப்படி செய்யணுமென்று எதிர்பார்க்குறீங்க? சரி, என்னண்டா இப்போ நாங்கள் வந்து வாழ்கிற இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒன்று வந்து தொடர்ந்து இருக்கும். எல்லாருக்கும் அன்றாட பிரச்சனை ஒன்று இருக்கும். அதில் வந்து பிழையான விடயங்களும் வந்து சேரும், சரியான விடயங்களும் இருக்கும். அந்த வகையில் வந்து பிழையான விஷயங்கள் வந்து கூடிக்கொண்டு போய்க்க வந்து உலகத்தில் வந்து பிழையான சிந்தனைகள், பிழையான நடவடிக்கைகள், அதால் ஏற்படுற விளைவுகள் வந்து கூடிக்கொண்டு வரும். நெகட்டிவிட்டி. நாங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், எங்களை சுற்றி இருக்கிற சமூகம் சரியாக இருந்தால் தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்ற ஒரு பிரச்சனை வரும். உண்மையா? அப்போ அது அடிப்படையில் வந்து நாங்கள் பெரியவர்களை மாற்ற இயலாது. அது வந்து நீங்க நேற்று சொன்ன அந்த உங்களோட காணொலியிலேயே வந்த விஷயம் இருக்கு என்னன்னா, அந்த பிஹேவியர்ஸ் வந்து எங்களோட மனதில் ஆள் மனதில் பதிஞ்ச அது ஒரு செயற்பாடு மாதிரியே எங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்துடும். அதை வந்து நாங்கள் மாத்துறதுன்றது சரியான கஷ்டம். அதுகளுக்கு வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கலாம், ஒரு ஆள் 2 பேருக்கு எடுக்கலாம், எல்லாருக்கும் எடுக்க முடியாது இல்லையா? அப்ப அதை நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா, அந்த பழக்கமே இல்லாம எப்படி உருவாக்கலாம்டா அடிப்படையில அந்த சின்ன பிள்ளைகள பிராயங்கள்ல இருந்து நாங்கள் பள்ளி பிராயங்கள்ல இருந்து தொடங்குற பிரச்சனை வந்து எங்களோட வாழ்நாள் முழுக்க வந்து சேரும். இப்ப ஒரு சின்ன ஒரு கதையும் ஒன்று நான் சொல்லி இந்த கண்டினியூ. காந்திஜி வாழ்ந்த ஊர்ல வந்து ஒரு அம்மாண்ட மகனுக்கு வந்து நீரிழிவு நோய் வந்துட்டு, சின்ன வயதுல வந்துட்டு. அப்ப அம்மா வந்து சொல்ற மகனுக்கு இனிப்பு பழம் இதுவெல்லாம் சாப்பிட வேண்டாம், அந்த நோய் வந்து கூடும் இப்படின்னு சொன்னா அந்த மகனுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ற பக்குவம் இல்லை, ஏற்றுக்கொள்ற சின்ன வயது விளங்கவும் இல்லை. அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, வேர் சொன்னா அவர் கேட்பாருன்றதுக்காக காந்திஜிட்ட கூட்டி கொண்டு போறான். அப்ப காந்திஜிட்ட கூட்டி கொண்டு போய் அப்ப கணவர் நிற்கும். அப்ப இவரே அவன் அந்த முறை வரைக்கும் கூப்பிட்டு அந்த அம்மா கேட்கிறார், காந்திஜி என்ன பிரச்சனை, என் மகனை கூட்டி கொண்டு வந்தீங்க. அப்ப மகன் சொல்றார், இனிப்பு சாப்பிட்றாரு ஐயா, நான் சொல்ல அவர் கேட்கிறாரு இல்ல, என்னால இதை மாத்த முடியாம இருக்கு, அவருக்கு நோய் கூடி கொண்டு வருது, அந்த தாக்கத்தை வந்து அவர் வழங்கி கொள்றாரு. இல்ல நீங்க ஒரு பெரிய ஆள், நீங்க ஒருக்கா அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அவர் கேட்பாரு. நான் சரி யோசிச்சு போட்டு மகனை வடிவா பார்த்து போட்டு போயிட்டு 14 நாளைய பிறகு வாங்க உண்டு சரிதானே.
அப்பா அம்மா போய் சொல்லி கொண்டு போறா. இது என்ன ஒரு சின்ன பிரச்சனை, அந்த படி எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு என்னடா திருப்பி 14 நாள் இது என்னடாலும் சரி, எதுக்கும் பெரிய மனுஷன் சொன்னார் 14 நாளை அப்புறம் வரட்டும் வந்து. அப்ப திருப்பி சரியா 14 நாளை அப்புறம் மனை கூட்டி கொண்டு அம்மா போறா. அப்ப அங்க போயிருக்க அப்ப இறுதி போட்டு மனை விளங்கப்படுத்துறாரு, இப்படி இப்படி இது சாப்பிட்டா இன்னும் அவ்வளவு வரும், இன்னும் ஆபத்து வரும், இன்னும் இது பிரச்சனை இருக்கும் அவர் விளங்கப்படுத்தி அதாச்சும் அவர் சொல்லி முடிய விட்டு. அப்ப அந்த அம்மா கேட்டிருக்கா, இது அன்றைக்கே சொல்லி விட்டுருந்தா அவ்வளவு தூரத்துக்கு நாங்க திருப்பி வந்திருக்க தேவையில்லையாண்ட. முதல்ல அந்த 14 நாளும் என்னால சீனி சாப்பிடலாமே இல்ல இனிப்பு சாப்பிடலாம் இருக்கும்டா நான் இருப்பேன்னு சொல்லி சொன்னால் அட்வைஸ் பண்ண தகுதியான அப்ப இதை நான் சொல்றேன் இஞ்சியண்டா நான் அப்படி இருக்கணும், அதுக்கு பிறகு எந்த செயற்பாடும் இருக்கணும். நான் அப்படி எந்த சமூகத்தில் இருக்கிறேன், அதால நான் சொல்ற விஷயத்தை நான் எனக்கு அந்த தகுதி இருக்கிறபடியே நான் அந்த விஷயத்தை செய்யலாம்னு இந்த முயற்சியை எடுத்தேன். நிச்சயமா நீங்கள் இதில் நிறைய விடயங்களை உள்வாங்கி இருக்கிறீங்கள். அதுக்குள்ள அது சொல்லக்கு முன்னம் எல்லாரும் தங்களுக்கு கிரெடிட் வேணுமெண்டா ஒன்றில் ரோட்டை போடுவாங்க, அல்லது 2 லைட்டை போடுவாங்க, அல்லது இன்னும் என்ன அது யாருக்கும் வந்து கத்தினா தண்டை முகம் தெரியுமெண்டா அப்படியும் வந்து 2 கத்துவாங்க. நீங்களே அப்படி ஒன்றும் ஆசைப்படாமல் சரி இவன் சொல்லி இப்படி ஒரு விஷயத்துக்களால் ரூட்டுகளால் இறங்கி நீங்கள் மக்களுக்கு இந்த மெல்ல கொள்ளும் விஷயம் இல்லை அப்படி இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதுகள் வந்து உடனே மாத்துற ஒரு செயற்பாடு இல்லை. இப்போ நீங்க ரோட்ல குப்பை போடாதுன்னு சொல்லி சொன்னா வந்து அது உடனே மாத்தல, சட்டத்தால உணர்ந்து நீங்க செய்யல. அது உடனே நீங்களும் இப்போ சுகாதார பரிசோதனை இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கும் தெரியும், நீண்ட இடங்கள்ல பார்த்துருக்கிறீங்க. அப்போ அது வந்து உடனே நாங்கள் மாற்றிக்கொள்ள இயலாது. அப்போ நாங்கள் வந்து இதை வந்து ஒரு தூர நோக்கம் எடுத்து ஒரு 5 வருஷமோ 4 வருஷம் தொடர்ந்து அந்த செயற்பாட்டை நாங்கள் மாறி கொண்டு வரணும். இடையில ஒருக்கா குறுக்குறேன், இந்த யாழ்ப்பாணத்து குப்பை பிரச்சனையை இப்போ இந்த ஒரு கிழமையில தீர்த்துடலாமா? இல்லை, செய்யலாது. உண்மையில வந்து வீதியில வீசுறது வந்து மக்கள் தானே, பொதுமக்கள் தானே வீசுறோம். இப்ப அதுல வந்து இப்ப அரசியலா பார்த்தா அது அரசியலா தான் தெரியும், சரிதானே? இப்ப அரசியல்வாதி ஒன்று ரோட்ல குப்பை போடுற தானே. அதுகள் உண்மையை என்னன்னு சொல்லி சொன்னா அந்த வீதியில குப்பை போடுற இதுகளை வந்து நாங்கள் இப்ப அதை பற்றி கதைக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க உதாரணத்துக்கு சும்மா சொல்றேனே, செம்மணி ரோட்டால ஒரு 4 நாள் வேலையை போயிட்டு வரேன். செம்மணியில ஆரம்பத்துல வந்து கரை வழியா ஃபுல்லா குப்பையா இருக்கும், 2 கரை வழியும் இருக்கும். பிறகு ஒரு காலகட்டத்துல பிரதேசம் வந்து அதை அகற்றி கொண்டே இருப்பினோம். பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன நடக்கும்டா, ஒரு இடத்த போட வேண்டாமண்டு போர்டுகளை கொண்டு போட்டு கொண்டிருந்தாங்க. அதுல மட்டும் போட மாட்டேன், சுத்தி அந்த ரோட்டு முழுக்க கிடக்கும். ஒரு கட்டத்துல ரோட்ல பட்டால கொண்டு அப்படி கோழி கழிவு எல்லாம் போட்டுட்டு போறது நடு ரோட்ல விடும். நல்லூர் திருவிழா டைம்லயே நான் விளத்தி இருக்கிறேன். அப்ப அப்படி காலங்கள்ல அப்படி கிடக்கும். பிறகு என்ன செய்யணும்னா ஒரு கேமரா கொண்டு ஒரு இடத்துல நட்டுவேன், சோலார் கேமரா. அந்த சோலார் கேமரா பிடிக்கிற இடம் மட்டும் போட மாட்டோம், அதை தாண்டி இஞ்சால போட்டு இப்ப 2 கேமரா அதுல பூட்டி கிடக்கு, கொண்டே நெய்ல போட வலிக்கிட்டாச்சு. எங்களுக்கு ஆற்றல் விளையாட்டுன்னா இப்படி என்னண்டா நீங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த 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 செயற்பாடை செய்து கொண்டிருக்கிற ஆக்களை வந்து நீங்க மாத்த மாட்டீங்க. அவர்கள் வந்து குப்பை போட்டு கொண்டாந்து இருக்கிறார்கள். அப்ப அந்த இதை வந்து நாங்க மாத்தல. அப்ப நாங்கள் இப்ப அடிப்படையில இருந்து சின்ன பிள்ளையில அதை நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ப்ரொஜெக்ட் செய்யறோம். இப்போ இந்த ப்ரொஜெக்டை வந்து எப்படி என்னன்னா ஒரு நாள் கொண்டு இதை கொடுத்துட்டு வர்றது இல்லை. இப்போ நாங்கள் இதுல வந்து இப்போ பொது சுகாதார பரிசோதனைகளை உள்ளடக்குறோம். அந்த பகுதியில் வேலை செய்யறவர்கள் வந்து பள்ளிக்கூடம் போறார்கள், போற நேரங்களில் வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து கேள்வி கேட்டு அதுக்குரிய ஒரு பிரைஸ் கொடுக்கறதுக்கு அதுவும் கொஞ்சம் சுகாதார பரிசோதனை கொடுத்துருக்கு. உண்மை போய் கேள்வி கேட்டு அந்த பிரைஸை கொடுத்து அங்கே அப்டேட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. உண்மை அதை செய்து கொண்டு வரோம். அந்த பாடசாலை மட்டத்திலேயே இப்படி ஒரு அட்டை ஒன்று வழங்கி இது எமது உலகம் என்று சொல்லி இதை நீங்க காணொலியில பார்க்கலாம். இந்த அட்டை முன்னுக்கு இப்படி இருக்க விஷயங்கள் நான் வாய்ச்சி காட்டுறேன், பின்னுக்கு வாய்ப்பாடு மட்டை இருக்குது. மாணவர்களுக்கு பிரியோசனம் அறியவும் மெனம்பெறாத என்னன்னு சொன்னா அப்படி அழகாக இருக்குது. இவர் சாவகச்சேரி பிரதேசத்தில் இருக்கிற சாவகச்சேரி கல்வி நிலையத்தில் இருக்கிற எல்லா பாடசாலைகளுக்கும் இந்த செயற்திட்டம் ஏற்கனவே செய்தாச்சு. இது மட்டும் இல்லை, வேற போதை சம்பந்தமாகவும் செய்கிறார். இதை நீங்கள் உங்களுடைய பிரதேசங்களுக்கும் செய்ய போறீங்களா? அண்ணோட நம்பர் வந்து நான் கண்டெக்ட் நம்பர்ல போடுறேன், நீங்க அவரோட தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரதேச பாடசாலைகள் அதிபர்கள் நிறைய பேர் பார்ப்பீர்கள், கேட்கலாம். முதலாவது இந்த இது நமது உலகத்தில் அண்ணன் ஆட் பண்ணி இருக்கிற விஷயத்தை நான் அவருக்கா சொல்றேன். ஒரு கிரீனாக ஒரு விஷயம் பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே போட்டுக்கிறார் பாருங்க. சமையலறை கழிவுகள், கழிக்கப்பட்ட மரக்கறிகள், அவற்றின் தோல்கள், தோட்ட கழிவுகள், மரத்தூசு, கடதாசி மட்டைகள், துணிகள்னு சொல்லி எல்லாம் படத்தோட விளக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டு பிளானில் பிரைமரி ஸ்கூலில் இருந்தே அவர் கிரேட் 1லிருந்து எல்லாருக்கும் இதை கொடுக்கப்படுது. கீழே வந்து அவர் இதில் முக்கியமாக பிடிச்ச விஷயம் அவர் எக்ஸ்பர்ட் கமிட்டியை வந்து உள்வாங்கியிருக்கிறார். இப்போ போலீஸாருண்டு அது சார்பான ஆக்கள், பொது சுகாதார பரிசோதகர் அவர் சார்பான ஆக்கள். இந்த ஐடியா இப்போ போதை சம்பந்தமான டியூட் வந்து கிரியேட் பண்ணிக்க என்னட்டு ஐடியா கேட்டவர், இந்த ஆன்லைன் கேமுகள், இந்த ஏடிஎம் கார்டு களவெடுத்த விஷயங்களுக்கு நான் அதுக்கு டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் அண்ணா சொன்னது. நிறைய விடயங்கள் படத்துக்குள்ளால சின்ன பிள்ளைகளுக்குண்டா நாங்கள் வகுப்படுக்க வழிகிடக்கூடாது, படம் அதைத்தான் அண்ணா கையாண்டு இருக்கிறார். நீங்கள் இதில் பார்க்கலாம்.
வேறு ஆக்களும் தொடர்பு கொண்டா கேட்கலாம். இதில் உங்களுக்கு இந்த ப்ரோக்ரஸ் எப்படி போய்கொண்டு இருக்குது? இப்போ இதை நினைக்கிறேன் கொடுத்து இது 54 பாடசாலை விவரம் எனக்கு கிடைச்சது. அதில் முழு 50 பள்ளிக்கூடங்களே கொடுத்துட்டோம். இன்னொரு 4 பள்ளிக்கூடம் மட்டும் பாக்கி இருக்கு. அது நாங்கள் வாரக்கிழமை அதை கொடுத்துருவோம். அதை செய்துட்டோம். மற்றது இப்போ இது சில பாடசாலையில் வந்து அந்த பொது சுகாதார பரிசோதர்கள் போய் அவ்வளோ பிள்ளைகளையும் வச்சு இதை விளங்கப்படுத்திட்டு அதில் சில உதாரணங்களை விளங்கப்படுத்தி இப்போ அது வந்து இப்போ அடுத்த மாதம் வந்து நாங்கள் இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சும்மா ஒரு கேள்வி வைக்கிற மாதிரி பரிசு கொடுக்க அது கொடுத்துட்டோம். இப்போ சுகாதார பரிசோதனை கையில் கிடக்குது. நீங்கள் போய்க்கோ ஒரு ஸ்கூல்லையும் ஒரு 5 பிள்ளைகளோ 4 பிள்ளைகளோ செலக்ட் பண்ணிட்டு அந்த டைமில் கொடுத்துட்டு அதை அப்டேட் பண்ணி கொண்டே இருப்போம். இது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து கடைபிடிக்கப்படுறது 2 விஷயத்தால தான். ஒன்று ரிவார்டிங், அடுத்த பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் வந்து நாங்கள் போகக்கூடாது. முதல் வந்து நாங்கள் அதுக்குரிய வழிவகளை ஏற்படுத்தி ரிவார்டிங், அதாவது ரிவார்டிங் 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து கடவுள் நம்பிக்கை, கடவுளால் நல்லது கிடைக்கும்ன்றதே ஒரு ரிவார்டிங் தான். நான் கடவுளை கும்பிட்றது கூட ஒரு ரிவார்டிங் தான், எனக்கு நல்லது நடக்கும்ட்டு. அதே மாதிரி குழந்தைகளை கவர்றதுக்காக பரிசு பொருட்கள், அவைகளுக்கு இதை இந்த எக்ஸாம் மாதிரி வச்சு கேள்விகளை கேட்டு பரிசு பொருட்கள் கொடுக்க நான் அடுத்த முறை பரிசு எடுக்கணும்ட்டு அந்த பிள்ளை வந்து ரோட்டில் குப்பை எறியாது. அது மட்டும் இல்லை, எறிகிறாக்களை கண்டாலும் ஒரு வெறுப்பாக வந்து சொல்லும். நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணியிருக்கிறீங்க. இது மட்டும் இல்லை, அடுத்த முக்கியமான விஷயம் ஒன்று நீங்கள் செய்திருக்கிறீங்கள். இதை வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் அண்ணாவில் என்னென்னா, இதை பற்றி யாழ்ப்பாணத்தில் ஒற்றுத்தரும் கதை கேள. இப்போ எங்களுக்கு PHIயாக பாடசாலையில் டெங்கு விழிப்புணர்வுன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு காட்டொன்று கொடுத்தது தான். ஆனால் உண்மையை சொன்னால் இப்போ சொல்லக்கூடாதுன்றாலும் வெளிப்படையாக சொல்கிறேன், குழந்தைகளை கவர்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை வடிவமைக்கணும். அந்த விதத்தில் உங்களோட வந்து பெஸ்ட்டாக இருக்குது, கையடக்கமாகவும் இருக்குது. மாணவர்களுக்கு பிடிச்ச விஷயம் வாய்ப்பாடு எந்த நேரமும் பார்க்க இதில் என்ன கிடக்குன்னு சொல்லி பார்ப்பினம். மீண்டும் சொல்லுறேன், யாராவது பாடசாலை ஆக்கள் வேணுமெண்டா இந்த அட்டையை அண்ணாண்ட தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இலவசம் தானே, எல்லாருக்குமே இலவசம். மன்னாருக்கு போயிருக்குது. யாழ்ப்பாணத்தில் கனவேர் இப்படி வேலை செய்கிறார்கள் குறைவு. எல்லாருக்கும் வந்து அந்த உடனே கிரெடிட் வேணும், உடனே ஏதாவது படம் பிடிப்பு தான் விருப்பமாக இருக்கும். அண்ணா மாதிரி வேலை செய்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் நிறைய பிரச்சனை தீரும். இந்த போதையற்ற மேதைகள் சமூகம், இதை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. என்ன இதுக்குள்ள இந்த தீம் என்னன்னு ரங்க வச்சது? இல்லை, இதுக்குள்ள இப்போ நான் 3 விஷயத்தை உள்வாங்கி இருக்கிறோம். இதில் ஒன்று வந்து போதையற்ற உலகம், மற்ற தற்கொலைக்குரிய உணர்வு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அது கூடிக்கொண்டு வருது. அதுவும் தென்மராட்சி பகுதியில் வந்து நீங்கள் புள்ளிவிவர அடிப்படையில் கூட நினைக்கிறீங்க எல்லாம் உடனே நடக்கணும். எங்களுக்கு வந்து அந்த சின்ன வயதுலேருந்து இப்போ நாங்கள் அடிவண்டி படிச்சினாங்க. இப்போ அடிவண்டி சமூகம் இல்லை, எங்கள்கிட்ட சரியான பொழுதுபோக்கு வசதிகளும் இல்லை. அப்ப இருந்து அடுத்த வட்டம் யோசிக்கிறோம். உண்மையா ஒரு கொரோனா வந்த காலப்பகுதியில் வந்து ஒரு ஜூம் பிரச்சனை தான். இன்றைக்கு முழு பிரச்சனை. இதுதான் விஷயம். அண்ணா உள்வாங்கி இருக்கிறார். சும்மா வாசிக்கிறேன்னு பாருங்க என்ன மாதிரி ரத்தின சுருக்கமாக இருக்குண்டு. போதை பழக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள் சில, இது நிறைய இருக்குது. இல்லை எல்லாம் கீ பாயிண்ட்ஸாக கலர்ஃபுல்லாக அடிச்சிருக்குது. அது தொடர்பான தொலைபேசி இலக்கங்கள் அடிச்சிருக்கு. நான் யோசிக்கிறேன், இது ஒவ்வொரு வீட்டிலையும் பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் நான் அந்த முதல் காணொலியில் கேட்ட மாதிரி முகட்டை பார்த்து கொண்டிருக்காமல் இப்படியான டியூட்ஸை வேண்டி எல்லா பெற்றாரும் படியுங்கோ. முழுக்க இலவசமாக அந்த மனுஷன் அடித்து கொடுக்குது. ஒன்று வாய்ச்சி காட்டுறேன் பாருங்க. போதை பழக்கம் ஏற்பட என்ன காரணம் என்று கணக்கை யோசிப்பீங்க நீங்கள் எல்லாம். பாடசாலை காலங்களில் நண்பர்கள் கொடுத்துக்கும் அழுத்தம் அல்லது வசிப்பிட சூழல். வசிப்பிட சூழல் அப்பர் அடிக்கலாம், அல்லது அப்பா வெளிநாட்டால தம்பியார் வரைக்கும் எடே ஒன்றை கொண்டு வாடா சிவாசொண்டா அதை பிள்ளை பார்த்து கொண்டு இருக்கு. உதாரணத்தை பள்ளிக்கூடம் போட்டு வந்தோன்று கேட்க 4 பேர் சந்தியிலேருந்து வயது போனவர்கள் அதுக்குரிய அடிமையா இருந்து அதை பாவிச்சோன்று கேட்க அடிக்கிறார். என்ன ஆராய்ச்சி ஒன்று வரும். அப்படி பெற்றோர்கள் போதைக்கு அடிமையானால் அவர்களை பார்த்து பழகுதல் சொல்ல தேவையில்லை. திரைப்படங்களில் நடிகர்களை பார்த்து பழகுதல் இது முக்கியம். எங்களுக்கு வர அநேகமான திரைப்படங்களில் அது இந்த கலர் டோன்ல இருந்து காட்டுற முழுக்க வன்முறையை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்படியான விஷயங்களை காட்டுப்படும். ஆனால் கீழே ஒரு டிஸ்க்ளைமர் போர்டு விதம் இப்படி என்ன பிரச்சனை என்று சொல்லி. இது என்ன மாதிரி என்றால், மனித மனம் வந்து குரங்க நெக்காது என்றால் குரங்க நெய்க்கும். உண்மைதானே? இப்போ ஒரு தூசணம் கதைக்கிற பிள்ளைன்ட்டு நான் இப்போ கதைக்கவே உங்களுக்கு 2-3 தூசணம் மனதில் ஞாபகம் வந்து போயிருக்கும். அதே மாதிரி அது ஒரு இன்ட்ரெக்ட் ப்ரமோஷன் தானே. இவற்றை பாவிப்பதால் தங்களை ஹீரோவாக மற்றவர்களுக்கு கருதுவார்கள் என்ற முட்டாள்தனமான சிந்தனை. இதை பற்றி நீங்கள் ஒரு விளக்கம் கொடுங்க. இல்லை, இப்போ படத்தில் பார்த்துட்டு இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ ஒரு டிக்டாக் உலகம், இப்போ யூடியூபர்ஸ் உலகம்னு சொல்லி சொன்னால் அதை சரியாக பயன்படுத்துறதும் இருக்குது, பிழையான விஷயம் இருக்குது. நான் இப்போ டிக்டாக்கில் நான் பார்க்குற டைம் ஃபுல்லாக வந்து சிலது உண்மையிலே நல்ல நியாயமான 190 நீங்கள் என்னதை விரும்புறீங்களோ அதான் உண்மை. அது வரும். அந்த 10% பார்க்க அந்த 10% தான் அப்புறம் 90% கூட ஸ்கிரீனில் வரப்போ அதுதான் உண்மையாக. இப்போ நாங்கள் டெக்னிக்கல் சைட்ல இருக்க எங்களுக்கு அது விளங்கும் தான் வருகுதுண்டு. அப்போ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா படத்தை பார்த்துட்டு அதை மாதிரி நாங்கள் இருந்தால் எங்களுக்கும் அப்படியே ஒவ்வொருத்தரமா நேசிப்பினோம்
அப்படி நினைப்பினம் ரெண்டு ஒரு புள்ளியான ஒரு மனநிலை ஒன்று உருவாகுது. கண்டிப்பா இதுல அண்ணா குறிப்பிடுக்கிற நல்ல விஷயங்களை நான் அவருக்காக வாசிக்க வேணும்னு நினைக்கிறேன். போதையினால் ஏற்படும் விளைவுகள் சில என்று போட்டுக்கிறாங்க. இதை பார்த்தாவது கொஞ்சம் திருந்தலாம். இளம் வயதிலேயே புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களை ஏற்படுத்தும், பண விரயம் நேர விரயம் ஏற்படும், போதைக்கு அடிமையானால் முழு குடும்பமும் நிம்மதி இழக்கும், அன்பானவர்களை இழக்க நேரிடும். இதை பற்றி ஒருத்தர் கதைக்கிறீர்கள் தானே. இங்கே வந்து ஏதாவது கலப்புள்ளா கதைச்சா, இல்லாத யாரையும் பிடிச்சி சண்டை பிடிச்சா, அல்லது ரோட்டுக்கு லைட்டு போட்டா, தேர் ரோட்டு போட்டா, அதுவும் தேவைதான், நான் சொல்ல வரையில் அது கூடாதுண்டு. ஆனால் இப்படியும் வேலை செய்யுங்கோண்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன். இப்போ அதை எல்லாரும் செய்யலாம், இது கட்டாயம் தேவை. மன விரக்தியையும் மன நோயையும் உண்டாக்கும், வாழ்வில் மன அழுத்தத்தை உண்டாக்கி தற்கொலைக்கு தூண்டும். இது வந்து இப்படி நிறைய இருக்குது. அண்ணா சொல்லியிருக்கார். வேண்டி தயவு செய்து பாடசாலைகளுக்கு இது முற்று முழுதாக இலவசம். இது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இது சூசைட் சம்பந்தமான ஒரு பக்கம் ஃபுல்லா சூசைட். அது இப்போ கட்டாயம் அதை வேணா செய்ய வேண்டிய கிடக்கு. நேற்று இப்போ நாங்கள் போலீஸ் ஆஃபீஸரை சந்திக்க அவரும் எங்களுக்கு சொன்ன விஷயம் வந்து இதை உடனே செய்யுங்க. உண்மை உண்மை. இப்போ கிட்டடியில தான், இந்த பிரதேசத்துல தான், சாவகச்சேரி பிரதேசத்துல போனை பறிச்சு வச்சேன்னு சொல்லி இன்னொரு மூட நம்பிக்கைன்னு சொல்றோம். மூட நம்பிக்கைண்டா இப்போ அண்மையில் வந்து ஒரு புள்ளி ஒன்று சூசைட் பண்ணி இருந்தது. அப்போ அது ஜால்விடா நாட்டில் அது உண்மையில் வந்து ஒரு சாஸ்திரியை கொண்டு போய் காய்ச்ச இடத்துல வந்து அவர் சொல்லியிருக்கிறார் வந்து ஏதோ அந்த முதலாவது ஏதோ திருமணம் செய்தால் அவர் இறப்பாருன்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து சூசைட் பண்ணிடுது. சரி சார், அப்போ அப்படி பிரச்சனைகள் வந்து வருதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஆழமாக எங்களுக்கு அடுத்த பொழுதுபோக்கோ அதை பற்றி சிந்திக்கிறதுக்குரிய டைமோ இல்லை. முதல்ல அவர் சொல்றதெல்லாம் நம்பணும் மட்டும் இல்லை. இதங்கட கிட்டத்தட்ட சமூகமே கொலை செய்திருக்குது. அதுதான் மூட நம்பிக்கைன்னு சொல்லி மூட நம்பிக்கை. நாங்கள் அது ஃபுல்லாக இதில் போட்டு கொண்டு வரோம். மற்ற இந்தியாவில் வந்து உங்களோட வீடியோ கேம், உங்களோட அனுபவம் அது ஏற்கனவே எனக்கும் தெரியும். இந்த வீடியோ கேம் சம்பந்தமா இப்போ நீங்கள் அதில் அடிபட்ட உடனே எனக்கு அது டக்குண்டு பட்டது என்னண்டா, இது உண்மையா என்னன்னு சொல்றது. இப்போ கடை பெற்றாருக்கு இது நடக்கிற தெரியாது. இப்போ தென்மராட்சியிலேயே சில கடைகளில் கொண்டு காசு கொண்டு போய் 6000 7000 கொடுத்து பள்ளிக்கூட மாணவர்கள் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்து ரீலோட் பண்ணி அந்த கேமை விளையாடிடும். இது கன பெற்றாருக்கு தெரியும். நான் அறிஞ்ச மட்டும் நீங்க உண்மையா வந்து மாட்டுப்பட்டது என்னன்னா, உங்கள்ட்ட நீங்க மாட்டுப்பட்டு நீங்க ஒரு சோசியலிச அவேர்னஸ் கொண்டு செய்கிறாருன்றபடியா நீங்க அதை வெளியில உணர்ந்த நீங்கள் இப்படி எனக்கு தெரிஞ்சே கன பேர் பாதிக்கப்பட்டு கன பெற்றார் இருக்கணும். உண்மையா இருக்கணும். அவ வந்து வெளியில சொல்ல மாட்டேன்னா தன்னை பிள்ளைக்கு பிரச்சனை, தன்னை பிள்ளை அப்படி இதுண்டு. ஆனா அந்த இதை ஆரம்பத்திலே தடுக்க இல்லைன்னு சொல்லி சொன்னா இது பயங்கரமான ஒரு உளவியல் பிரச்சனையை கொண்டு வரும். உண்மை. இது என்ன பிரச்சனைன்னா, சாவகச்சேரி டவுனுக்குள்ள மட்டும் நான் அறிய பிரபலமான ஆட்கள் கோடிக்கணக்கு, என்ன லட்சக்கணக்கு, 3 லட்சம் இழந்து வந்து கேள்வி யார் ஒரு பெரிய அடல்ட் ஒரு ஆள் இந்த கேமிங்கால் அவையும் விளையாடினோம். நாங்கள் நினைக்கிற பாடசாலை மாணவர்கள். இது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச மட்டக்களப்பில் ஒரு ஆள் எடுத்து கதைச்சவர் கிட்டத்தட்ட எங்கள் ஹெல்த் ஃபீல்டில் இருக்கிற அவர்கிட்ட தமக்கு என்ன மகன் 5 லட்சம் ரூபாய் இதால் இழந்திருக்குது. ஏனெண்டா இந்த காட்டை வெட்டி உள்ளால கேம் விளையாடுறது. இந்த கேமிங்கை பற்றி நான் பெருமையாக சொல்லுவேன். இந்த கேமிங்குக்கு வந்த பிரச்சனைகளுக்கு பிறகு நான் பத்திரிகைகளை தொடர்பு கொண்டேன்னா அந்த நேரம் உதயன் பத்திரிகை என்ற பட்சி வந்து அதை நீட்டாக எழுதியிருந்தது. இது சம்பந்தமாக அதை தவிர யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணினீங்க. ஆனால் சமூகத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் டைமா அண்ணா ஒரு ஆள் தான் இந்த விஷயத்தை அணுகியிருக்கிறார். அதான் உண்மையான விஷயம். மற்றவைக்கு தங்களுக்கு வேறு மட்டும் தெரியாது. மற்றது இதுல வந்து இன்னொரு பிரச்சனை நடக்குன்னா, இந்த கேம் விளையாடி கொண்டிருக்க நிறைய ட்ரக்ஸ் வந்து கைமாறுது. அதை பற்றி சொல்லுங்க. அது உண்மை. நான் கேமுக்கும் ரக்குக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிப்பேன். கட்டாம விளக்கம் சொல்லுங்க. ஓட பண்ணினோம். இதுல இந்த கேம் விளையாடி கொண்டு கேக்க ஒரு சலிப்பு மாதிரி ரெக்கார்ட் வந்து சர்வர் வந்து வேற தானே, ரெக்கார்ட் சர்வர். அது கேமுக்குரிய ரெக்கார்ட் சர்வர் தானே. இப்ப நாங்க நார்மலா போன்ல காய்ச்சா நாளைக்கு ஒரு பிரச்சனை டயலாக் ஆபீஸ்ல போய் உங்க ஐசி நம்பர் ஆனா இது அப்படி இல்ல எடுக்கலாம். இது எடுக்க மாட்டீங்களே, ரெக்கார்ட் ஃபாரின் சைட் சர்வர்ஸ் தானே. அப்ப அதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஈஸியா கைமாத்துப்படுது. இதுல காய்ச்சி நிச்சயமா அப்படி நிறைய பிரச்சனை இந்த கேம்ஸ்ல. அந்த விளையாடி கொண்டு கேக்க இருந்தா போல பாத்தீங்கன்னா அங்க வரான் சுடு 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 வரான்டா வடிக்கிற ஐயோ சொல்றாங்க. அதுகள் வந்து உண்மையா ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கொண்டு வர. அன்னைக்கு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில வேலை செய்யற உறவினரோட அவர் காசு வேண்ட போயிருக்கிறார். அங்க போனா அவன் அம்மா யாரோ வந்து நிற்கணும்னுட்டு அவன் ஏதோ ஹெட்செட் எல்லாம் அடிச்சு ஏதோ பெரிய பிளேன் ஓடுற பிளான்ல நிற்கிறானாம். காரணம் அவ்வளவு அடிக்ஷன். அப்போ இந்த கேமிங்கை பற்றியும் அண்ணா இந்த சேலமருவில் போட்டிருக்கிறார். என்ன அதில் பாயிண்ட்ஸ் கேட்டதால் இந்த படத்தையும் போட்டுக்கிறாங்க. அதில் நல்ல விஷயம் என்னென்னா ஒருக்கா வாசிச்சு விடுவோம். இதை என்னடா நீங்கள் மினக்கட்டு இதன்றது. அன்பான மாணவர்களே, பெற்றோர்களே, நிஜ உலக பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பி நிழல் உலகில் மூழ்கடிக்கிறது ஆன்லைன் கேம்கள். அதாவது என்னென்னா ஒரு கற்பனை உலகத்தில் நாங்கள் இருப்போம். இப்போ சும்மா சொல்கிறவங்க தான். இப்போ ஃபேஸ்புக்கில் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஃபிசிக்கலாக கூப்பிட்டா ஒருத்தனும் பெற மாட்டான். அப்படியான மாதிரி தான் இதுவும் ஒரு விஷயம். இயல்பான படைப்பாற்றல், சிந்தனை, அறிவு, நல்ல ஒழுக்க விழுமியங்கள், சமூக பற்று போன்றவற்றை இல்லாமல் செய்து
குற்றவாளிகளாக மாற்றி சக மனிதனை எதிரியாக பார்க்கும் சிந்தனைகளை வளர்த்து உண்மைதான். ஏன்னா நான் டைமண்ட் வேண்டிட்டு நான் இன்னொரு பர்ச்சேஸ் பண்ணி இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு வீட்டை போறீங்கன்னு சொன்னா அவருக்கு அந்த கேம் விளையாடுற பழக்கம் இருக்குன்னு சொன்னா நீங்க இருந்து கொஞ்சம் இதுல எப்படா இவன் போவான் மாதிரி இருக்கும். உண்மை நீங்க அதுல இருந்து வேணா தான் அடுத்த அந்த இதை வந்து விளையாடுவோம் அடுத்த கட்டத்துக்கு போகணுமே டிகிரி தான் முடிக்கிறேன் அப்படியே எலெக்ஷன் ஆன கன பேர் இருக்கணும். சரிதானே? அப்ப அதுகள் எல்லாம் பிரச்சனையை கொண்டு வரும். திருப்பவும் சொல்றேன், இது சம்பந்தமா பத்திரிகைகள் எல்லாம் வந்தது. ஆனா சமூகத்துல பாடசாலை மட்டத்துல அண்ணா மட்டும்தான் வேலை செய்யறார். அந்த வகையில நீங்கள் அவரை கட்டாயம் பாராட்ட வேணும். ஆக்கள் அப்படியான இதுக்கு எங்களுக்கு ஆதரவு வேணும். போய் ஒரு ஸ்கூல்ல கலைக்கிறதுக்கு எங்களுக்கு ரிசோர்ஸ் பேர்சன் தேவை. மற்றது இப்ப அதுக்கு அது சம்பந்தமா இப்ப கொண்டே சில நேரம் வந்து இப்ப இதை கொண்டு கொடுக்க வேணும் ஸ்கூல்ல. 55 ஸ்கூல்ஸ் கிட்ட இருக்குது. ஏன் நாங்க தென்மராட்சியில இருக்கிறோம்னா முதல்ல ஒரு சாம்பிளா நாங்கள் இங்க செய்து பார்ப்போம். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு செய்யறோம். அதுல ஏதாவது எங்களுக்கு மாற்றங்கள் அந்த புள்ளி விவரங்கள் எடுத்து பார்ப்போம். அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா ரெண்டு பார்த்தா நாங்கள் கண்டினியூ அடுத்த பக்கத்தில் அல்லது வேறு யாரும் ஜாழ்ப்பாணம் அதில் வேறு விலையங்களை செய்ய போறீங்கன்னா நாங்கள் இதுக்குரிய இடத்தை இல்லை. கண்டிப்பா இதுல ஸ்டே ஹோல்டர்ஸ் வந்து அண்ணா சொல்ற மாதிரி இப்போ அவர்கள் தான் பாடசாலையாக விநியோகிக்கிறார்களே தவிர இதுல உண்மையா ஒவ்வொரு சேர்ச்சுக்குரிய ஃபாதர் தானா முன்வரணும். நடனதவன் அவர்களுடைய நம்பர் என்ன, எங்களுடைய பிரார்த்தனையில நான் இந்த விஷயத்தை பற்றி நான் இஷ்யூ பண்றேன் தம்பி, நீங்கள் தாங்கோ. எங்களுடைய கோயில் ஐயாமார் முக்கியமா எங்களோட கோயில் ஐயாமாருக்கும் இந்த சமூக பிரச்சனைகளுக்கும் எங்களுக்கு ஒரு என்ன நானும் ஒரு இந்து மதத்தை வந்தான். ஆனால் இந்த கட்ஸை எடுத்து அதையும் செய்ய வேணும் கட்டாயம். அதை விட பாசாலை தலைவர்கள் இப்போ சமூக நிலைய தலைவர் என்று போட்டு அவர் அதில் விளையாட்டு போட்டி நடத்துறதும் கையெழுத்தல் போட்டி நடத்துறது மட்டும் அவர்கிட்ட டியூட்டி இல்லை, அல்லது வாசாலைக்கு பேப்பர் போடுறது மட்டும் அவர்கிட்ட டியூட்டி இல்லை. இப்படியான விஷயங்கள் எடுத்து ஓகே இப்படியான ரிசோர்ஸை கூப்பிடுவோம், வாங்க தம்பி இதை பற்றி ஒரு 5 நிமிஷம் கதைச்சி விடுங்கன்னு அவர்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதைத்தான் சமூகத்தில் கதைக்க வேணும். முக்கியமாக சொந்த வீட்டில் திருடனாக வாழ வைக்கும் கேம் வழக்கம் தேவையா என்றுட்டு அதால் வர பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார் பாருங்கோ. மன உளைச்சல் ஏற்பட்டு தீவிர மனநோயாளியாக மாற்றும், குடும்பத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்த வைக்கும். நீங்களே சொல்லுங்க. மற்ற சொந்த வீட்டில் வந்து திருட நிலைக்கு மாற்றும், கல்வி அறிவில் நாட்டமற்று உங்கள் வாழ்வை அழிவு பாதையை கொண்டு செல்லும். அதாவது படிக்கிறதுக்குரிய உணர்வே இல்லாம போயிடும். உண்மை. எப்படா கேம் விளையாடணும், எப்ப டியூஷன் முடியும், எப்ப பள்ளிக்கூடம் முடியும் என்ற மாதிரி தான் இருக்கும். வயதானவர்களுக்கு வரும் குணப்படுத்த முடியாத நோய்கள் வந்து சின்ன வயதிலேயே வந்துடும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம தனியா ஒரு மூளைக்கு ஊதி கண்ணாடியும் போட்டு பிரச்சனை வரும் சின்ன வயதுல. மற்ற நண்பர்களுடன் விரோதத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இதை பற்றி கதைக்கிறது, நான் அங்க போட்டேன், நான் இது செய்தேன், நீ இப்ப பேசிக்கலாம் நிக்கிறேன், நான் அங்க அடுத்த பாயிண்ட்ஸ் பண்ணிட்டேன், அடிவாடம் நடக்கும். சரிதானே? அப்ப சமூகத்துல கெட்ட பேரை உருவாக்கி தற்கொலை செய்ய தூண்டும். அதாவது உங்களுக்குரிய ஒரு பேட் நேமே உருவாக்கி கொண்டு வரும். உடல் பலவீனமடையும், கண் குறைபாடு போக்கும், மற்ற போசாக்கு பிரச்சனை ஏற்படும். ஏன்னா சாப்பாடு இதெல்லாம் கவனிக்க மாட்டோம். பாலியல் பிரச்சனைகளை உருவாக்கும், சிறு வயதுல இருந்து வயது முதிர்ந்த தோற்றத்தை உருவாக்கும். இல்ல உண்மைதான். இல்ல கட்டாயம் இந்த விஷயத்தை கொஞ்சம் டார்கெட் பண்ணிவிடும். வேணா எல்லாருக்கும் பாலியல் பிரச்சனை அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இருக்குது. நீங்க கேமுக்கு அடிக்ஷன் ஆகினீங்களா உங்களுக்கு அந்த விஷயத்துல செக்ஸ் என்ற விஷயத்துல கிடைக்கிற தன்னிறைவு, அந்த டோபோமைன் அதை விட கூட இந்த கேமுக்கு வரும். அதாவது எங்களுக்குரிய களிப்பு அல்லது பொய்யான இன்பம் தான், அது உண்மையான இன்பம் இல்லை. அதுக்கு காரணம் அந்த டோபமைன் என்ற ஹோமோன். அந்த டோபமைன் என்ற ஹோமோன் செக்ஸ் என்ற உணர்வில் ஒரு 200 தொடக்கம் 300 மில்லிகிராம் வருதுண்டா, அல்லது ஒரு 350 மில்லிகிராம் வருதுண்டா, இந்த கேம் விளையாடைக்கு அதை விட கூட வரும். அவன் யோசிப்பான், நான் மனசியோட இருக்கிறதுலும் பார்க்க இந்த கேம் விளையாடுறது இன்னும் சந்தோஷமாக வச்சிருக்கேன்னு யோசிச்சு குடும்பங்களுக்கே பிளவு வரும். இந்த கேம் அடிக்ஷன் ஆகல முந்தி சொல்றது இப்படியான விஷயங்கள் பத்திராக்களை நீங்கள் தவிரும் கொண்டு பெண்களுக்கு சொல்றது, நாங்கள் இப்ப அடிச்சு விடுவோம், கேம் விளையாடுறாங்களே நீங்க கணக்கெடுக்க வேண்டாம். ஓம் தானே. அடுத்த விஷயம் அடுத்தது இப்ப நாங்கள் இது சம்பந்தமா நாங்கள் 3 விஷயம் சம்பந்தமா சாவச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை சந்திச்சு நாங்கள் இதுல ஒரு அனுமதி என்ன செய்ய போறோம், இது செய்யறோம், உங்களோட பக்கத்துக்கு எங்களுக்கு ஒரு சட்ட பிரச்சனை வரைக்கும் நீங்கள் அதில் ஒருக்கா செய்தாங்க பள்ளிக்கூடங்கள் கேட்க போன இடத்துல அவர் உடனே சொன்னது வந்து சாவச்சேரி திரு கந்தப்பு ஜெயரூபன் என்றது எங்களுடைய கந்தப்பு ஏந்தன் பவனி அப்பா இசையமைப்பாளர் தம்பி. அவருமே ஒரு 100% எங்களோட வேலை செய்வார். நாங்கள் 10% அதை செய்வோம் படிக்கிட்டு அவர் 100% செய்வோம். சூப்பரா உடனே எனக்கு நேற்று வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார். ஒரு பிரசன்டேஷன் உண்டு, இந்த சிறுவர் பாதுகாப்பு சட்டங்கள் தொடர்பாக இதையும் அடிச்சு கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தா அதுவும் இன்னொரு வீடியோ சொன்னோம். அப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் தாங்கோ, நாங்கள் அப்போ இதை கொஞ்சம் 2 நாளைக்கு டிலே பண்ணி போட்டு இதை செய்கிறோம்ட்டு. அப்போ நேற்று அனுப்பின உடனே நாங்கள் அந்த சட்டங்கள், அதாவது என்ன குற்றம் செய்தா என்ன தண்டனை என்ன இலக்கம், மற்ற வந்து எத்தனை ஆண்டுகள் அதுக்குரிய சிறை என்னது, மற்றது வந்து சிறுவர் வந்து
ஈடுபடுத்த முடியாத தொழில் 16 தொடக்கம் 18 வயதுக்கு வரையான சிறுவர்களை என்ன தொழில நீங்கள் அவையை ஈடுபடுத்த முடியாத லிஸ்ட் ஒன்று தந்திருக்கிறார். அப்ப அதே உடனடியா அவர் ஒவ்வொரு குற்றத்துக்கும் என்ன தண்டனை என்று போட்டிருக்காரு. படத்தோட எல்லாம் விளக்கங்கள் இருக்குது. பெற்றாரே கொடுக்கணும் கட்டாயம். இது பெற்றாருக்கு கொடுக்க வேணும். ஏன்னு சொன்னா இந்த பிள்ளைகளை வேலைக்கு விடுறது, பிள்ளைகளை தனியாக விட்டுட்டு போக, துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகிறது, நீங்களும் சேர்ந்து தான் அதுக்கு உள்ள போக வேண்டி வரும். இந்த விஷயங்களையும் வந்து உரிய ரிசோர்ஸ் எடுத்து அண்ணா இந்த லீவ் லெட்டர் தயாரிச்சிருக்கார். இந்த 3 விடயங்களும் அவர் தானே ஃபண்டஸ் எடுத்து, அதாவது நண்பர்கள் உண்மையிலே நாங்கள் அதை போட்டிருக்கிறோம். என்னென்னா இப்போ எங்களை நிதி பங்களிப்பு வந்து எங்களோட சமூக மேம்பாட்டு அமைப்பில் இருக்கிற எங்களோட என்னுடைய நண்பர்கள் தான் அவர்கள் சேர்ந்து தான் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். ஏன்னாடா இதில் எனக்கு உதவினது வந்து இந்த எங்களுடைய கவர்னர் ஐயா கொண்டு வந்த அபயம் யூனிட், இப்போ வடமாகாண ஆளுநர் கொண்டு வந்த எல்லாமே இருக்குது. நிறைய விஷயங்கள் யாராவது எடுத்து இதை உங்களுடைய பிரதேசத்துக்கு விநியோகித்து விடுங்க. அண்ணாவை தொடர்பு கொள்ளுங்க. டெஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் இருக்குது. இது தவிர்த்து உங்களை பற்றி கொஞ்சம் கேட்கணும். இப்போ இன்னொரு விஷயத்தை இது மட்டும் இல்லை. இப்போ நாங்கள் இதில் 4வது சேர்த்துட்டோமா வந்து வீதி விபத்து சம்பந்தமான வேணா செய்துட்டோம். அதுக்குரிய எங்களுக்கு அந்த நிதி பங்களிப்பு ஒன்று தேவை. அப்போ அதால் டிலே பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் ஆண்டுலேருந்து ஒரு 10ஆம் ஆண்டு மட்டும் மாணவர்களுக்கு தான் எங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா 5ஆம் ஆண்டுக்குள்ள வந்து பெற்றார் கூட்டி கொண்டு போகிற சந்தர்ப்பம் இருக்கு. 6ஆம் ஆண்டுக்கு பிறகு குழந்தை பாஸ் பண்ணாலும் சைக்கிள் வண்டி கொடுத்துருவோம். அப்போ பிள்ளைகள் வந்து டியூஷனுக்கு பெரும்பாலும் தனியாக போய் வர்ற பிள்ளைகள் கூட. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து வியத்துகளில் எப்படி சந்திக்கணும்ன்றதுக்காக நாங்கள் அதில் ஒரு அவேர்னஸ் ஒன்று உருவாக்கி அதுவும் வந்து செய்துட்டேன். இப்போ அதுக்குரிய இது ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிஞ்சு. இப்போ நாங்கள் அது ஃபண்ட் ஒரு இதில் நிற்கிது. பட் முதலாவது வந்து இப்போ இதுகள் வந்து இப்போ கனவேர் அதுக்கு பின்னுக்கு இருக்கிறேன். இப்போ நாங்கள் உடனே எல்லாம் செய்துட்டோம். அப்போ இது என்ன இவ்வளோத்தையும் அடிக்கிறோம், இதுக்கு 50,000 60,000 வேணும்னு சொன்னால் உடனே அதை தரக்கூடிய இது வந்து உண்மையில பார்த்தீங்கன்னா உடனே இதெல்லாம் செய்துட்டேன். நான் இது செய்யறதுக்கு என்ன பெரிய டைம் எடுக்கிறது, நான் தான் செய்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து அதை அடிச்சு நாங்கள் அதை விநியோகிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரச்சனை. அண்ணாதான் போட்டோஷாப்ல செய்து எங்களுக்கு கரெக்ஷன் அனுப்புவார் பார்க்க. அது ஒரு நல்ல விஷயம். அப்போ இதை நான் உடனே அடிச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு 2-3 பேர்கிட்ட கேட்டேன் என்ன செய்யறது, எப்படி செய்வோம்னா ஒரு கட்டாயம் உடனே செய்யத்தான் வேணும். உடனே வந்து நான் சொல்லி போட்டு வைக்க இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வருது. சரிதானே? அப்போ இது வந்து எனக்கு முதலாவது இந்த குப்பை தரம் பிரிக்கிற சம்பந்தமான அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த நிதி பங்களிப்பு தந்தது வந்து மதுவனை சேர்ந்த ஸ்ரீகரன். அவர் இப்போ லண்டன்ல இருக்கிறார். அப்போ அவர் வந்து ஒரு கன்சல்டன்ட் இது ஒன்று செய்கிறார், விசா விண்ணப்ப இது செய்கிறார். அப்போ தண்டை அது அவருமே தண்டை இதை போட வேண்டாம்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்ல அது தந்தாக்கள் நான் அடையாளம் நன்றி கட்டாயம். அப்ப நான் கட்டாயம் நீங்க போடணும்டா இல்லைன்னு 2 நாள் எடுத்தார். 3ஆம் நாள் சொன்னா நான் போய் அடிக்க போறேன், இது படத்தையும் போட்டு பேரையும் போட்டு போடுறேன். இல்ல நான் அனுப்புறேன்னு சொல்லி தன் விவரத்தை தந்து அதுல அவர் தன் விளம்பரத்தை போட்டிருந்தவர். சரிதானே? அப்ப அதை ஒன்று போட்டுருக்கிறேன். அதே மாதிரி இப்ப இது நாங்கள் அடிக்க வலிக்கிட்டு அப்ப என்ன செய்யறது, டிசைன் பண்ணி முடிஞ்சுது. இதெல்லாம் டிசைன் பண்றது ஒரு நாள் செய்து போடுவேன். அப்ப இதுக்கு என்ன நிதி பங்களிப்புன்னு கேட்ட இடத்துல அப்போ எங்களோட நட்பு வட்டங்களில் சொல்லிக்கணும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் 5,000 போடுறோம் 7,000 போடுறோம்னு விட்டானே. அப்போ அதை செய்வோம். இதை பின்னடிக்க வேணா உடனே செய்யணும். அப்போ இதில் வந்து திரு விஜயேந்திரன் அவர்கள் பிரதி அதிபராக இருக்கார் கொழும்பு இந்து கல்லூரி. நாங்கள் அவரை சாந்தன் சார்னு சொல்லினாங்க. சில அட்வைஸும் கூட அவர் இதுக்கு செய்கிறது. இப்போ சார் இப்படி செய்ய போகிறோம்னா அதுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். மற்றது வந்து நீங்க எல்லாத்துலயுமே இன்டெலெக்சுவல் எடுக்கிறீங்களா? அதான் பெஸ்டா வருது. எல்லா டைம் எடுப்பேன். மற்ற கணேஷ்குமார் கல்வியில் சேர்ந்தார். மற்றது வந்து திரு வானா பிரகாஷ் நகரசபையின் ஒரு உறுப்பினராக இருக்கிற இப்போ போன முறையும் இருந்தவர். மற்றது ஜெயபிரகாஷ் அவரும் இந்த முறை எங்கட ஒரு நகரசபை தொழில்நுட்ப குழு கொண்ட தலைவர் நகரசபை உறுப்பினராக இருக்கிறார். அப்போ இவை எல்லாரும் வந்து இப்போ நாங்கள் தனியாக அதை செய்து போட்டு நான் 2 வாசல் அடிக்க கொண்டிருக்கிறேன் இல்லையே. அப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு தரங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்யணும். அதை மாதிரி இப்போ இதுன்ற விவரங்கள் வந்து நீங்கள் தந்திருக்கிறீங்க. உங்கள்கிட்ட இருந்து நான் எடுத்திருக்கிறேன், சரிவுல பார்த்துருக்கிறோம். அடுத்தது வந்து திரு எஸ் குணசாந்தன் எங்களோட சாவச்சேரி நகரசபையின் சுகாதார பரிசோதனை. அவர் தொடர்ந்து அவர்கிட்ட தான் பிரச்சனை ஃபுல்லாக கதைக்கிறது. அப்போ போத வசதி சம்பந்தமாக போடுங்கோண்டா இரவு போயிருந்து விட்டே இருந்து அதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு கொண்டிருப்பார். இதை போடுங்க அதில் எழுத்துப்பிட மாற்றுங்க. இப்போ இதெல்லாம் 2-3 செய்தி இந்த பாயிண்ட்ஸ்கள் போட்ட அப்புறம் அவருக்கு அனுப்பினார். பார்த்துட்டு சொன்னார் இது இந்த வசனத்தை இப்படி மாற்றுங்க, இதை இப்படி மாற்றுங்க, இதில் புள்ளாடாக்கு இந்த அப்படி இரவுலாம் ஒவ்வொருத்தர் நீங்கள் சரி அவர் சரி இப்போ சாந்தன் சார் சரி அப்படி எங்களுக்கு இதில் அப்படிலாம் சரியில்லை சொல்லி தான் நாங்கள் இதில் ஒன்றும் செய்கிறோம். இப்போ நாளைக்கு ஒரு இதுக்கு என்ன போகிற மாதிரி யார் செய்தது. இப்போ நான் தனியாக இந்த விவரத்தை மட்டும் போட்டு கொடுத்தா பேருக்கு அடிக்கிறான். அப்படி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அதுக்குரிய இது செய்யணும்ன்றதுக்காக ஒவ்வொருத்தட்ட இது மற்ற ஒரு லீவ் லெட்டர் பார்க்க அதுக்குள்ள இன்டெலெக்சுவல்ஸ் வந்தால் அது இந்த ஹை குவாலிட்டி விளங்கும். இப்போ சாதாரண ஒரு ஆள் செய்கிறதுக்கும்
நீங்கள் செய்கிறதுக்கும் அதில் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. பட விளக்கங்கள் மற்றது இதில் நாங்கள் என்னதையுமே ப்ரமோட் பண்ணல. அதான் நான் சொன்னேன், குரங்க நெக்காதேன்னா குரங்க நெக்கிற மனம். அப்போ அதால் ஒரு மிகவும் நுட்பமாகத்தான் நாங்கள் இதை கையாண்டிருக்கிறோம். இது தொடர்பாக எங்களுடைய யாழ்ப்பாணம் சுகாதார திணைக்களத்தின் மனநல பிரிவு கூட அண்ணா தொடர்பு கொண்டு இந்த விஷயத்துக்குள்ள நல்லா வேலை செய்யலாம். ஒரு திறமான ஒரு ஆள் இந்த விஷயங்களில் வேலை செய்கிறதுக்கு, இறங்கி வேலை செய்கிறதுக்கு கிரவுண்ட் லெவலில் அவருக்கு நெட்வொர்க்கும் இருக்குது. நேராக கேட்குறேன், ஒரு சமூகத்தில் உடனடியாக பயன் தர்ற விஷயங்களுக்கு இறங்காமல் நீண்ட காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய ஒரு தன்னிறைவு தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போயிருக்கிறீர்கள். ஆனால் இதுக்கு உடனே தன்னிறைவு வராது. ஒரு என்னென்னு சொல்கிறது, இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு வருத்தம் மாறிட்டு உடனே மேனேஜர் சனம் கும்பிட்டுட்டு போக அந்த டாக்டருக்கும் ஒரு புழுகணமே இருக்கும். ஆனால் உங்களோட வேலைக்கு உடனே அப்படி நடக்காது. அப்படி இருந்தும் அப்படி மோட்டிவேஷன் இல்லை. இது இப்படித்தான் மாற்றலாம்டா. சிஸ்டம் வந்து சேஞ்ச் இதான் ஒரே வழி தான். சிஸ்டம் சேஞ்சுன்றது ஒரு நாளில் சேஞ்ச் பண்ண இல்லாதே. அதான் சொன்னேன், உங்களுக்கு முதல்வன் படம் மாதிரி தான் படத்திலான் இருக்கும் மொழிய நிஜ வாழ்க்கையில சாத்தியமில்லை தான். அப்படி வந்து செய்யலான்னு அனுபவிச்சாக்கள் இருக்குதான். அப்படி கணக்குங்கிற சமூகத்தில் காண்றான் தானே. அப்போ நாங்கள் வந்து ஒரு தூர நோக்கோடு தான் நாங்கள் இதை செயற்படுத்தலாமே தவிர மற்றது கனவேற்ற ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. இல்லை தனியாக நாங்கள் தனியாக ஒரு நடத்தை மாற்றம் அப்படித்தான். இப்போ நானே கனவேறதுக்கு வில்லங்கத்துக்கு வந்து வச்சிருக்கிறேன். என்னன்னா இந்த வேலையை நாங்கள் முடிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தட்ட சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவை. எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் கொண்டு இதை விநியோகிக்க வேணும். நானும் 50 பள்ளிக்கூடத்துக்கும் நான் போயில என்ன நண்பர்களாம் போயினோம். அவை கொண்டே கொடுத்து அவை விஷயத்தை காய்ச்சி அந்த பள்ளிக்கூடங்கள்ட்ட விளங்கப்படுத்தி அவை அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வரீங்க. நிச்சயமா இந்த விடயங்கள்ல உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற நண்பர்கள் யாராவது இருந்தா இந்த ஸ்பான்சர்ஷிப்பை தவிர வேற இப்படியான தோட்ஸ் என்னன்னு சொன்னா, நீங்கள் ஒரு அமைப்பொன்றை உருவாக்கி நீங்கள் தென்மராட்சி சமூக மேம்பாட்டு அமையம் அண்ணால பிடிச்ச விஷயம் என்னென்னா, வேறு யாக்களும் கொப்பி பண்ணி கொள்ளலாம். தான் செய்கிற வேலை பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாமே அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஏனென்றா இது அவருக்கும் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு பார்க்க நாங்கள் என்ன செஞ்சாங்களா எங்கட சனமும் மறந்துடும். 10 வருஷம் இல்லை, இப்போ வேணா கலவாசி விஷயம் இந்த விஷயம் எல்லாம் காய்ச்சிருக்கிறோம். அப்படித்தான் பார்த்தேன். நீங்கள் நேற்று காய்ச்சி அந்த விஷயம் தான் நான் உங்களுக்கு சொன்னோன்னு. என்னடா இப்போ நீங்கள் அந்த குப்பை சம்பந்தமான பிரச்சனை உண்மையாக அது ஒரு பாரிய பிரச்சனை. நீங்கள் எங்கட பகுதியிலே பார்த்தீங்கன்னா அண்மையில் அந்த காரக்காட்டு பிரச்சனை ஒன்று வந்தது. அதே மாதிரி அந்த கொம்ம வழியிலே கொண்டே சும்மா போடுறது மகளங்கணிக்கே வந்து அதே பிரச்சனை தான். ஒவ்வொரு மாதிரி ஆளுத்துக்கும் அந்த கழிவுகளான எங்கட அந்த சனம் இருக்குது. சாதாரண அந்த குப்பை போடுற அந்த அல்ற அந்த சமூகம் தான் பாதிக்கப்படுது. உண்மைதான், சரிதான். அப்ப தங்கட தலையில நாங்களே மண்ணள்ளி போடுற மாதிரி தான் எங்களோட சமூகத்துல நாங்கள் வச்சிருக்கிறோம். அந்த இடங்களை வந்து நாங்கள் எப்பவும் ஒரு அது உண்மையில வந்து தரம் பிரிச்சு ஒன்று குப்பையை உரத்தை தயாரிங்கோ, அந்தந்த பிரதேச சபை வந்து உரத்தை தயாரிங்க. ரெண்டாவது வந்து சந்தை கழிவு எல்லாம் கூட வருது, அது கடை கழிவு கூட வருது, சாப்பாட்டு கழிவு கூட வருது. அதை எடுத்துக்கிட்டு அந்த இது மேசேஜ் பிரபல கார்பரேட் கம்பெனி எல்லாம் அதான் செய்யுது. அது நாங்க செய்து வடிவா செய்யலாம். நீங்க செய்யுங்க, மவுனியால செய்யணும். மேஸ் ஃபேக்டரி வந்து மவுனியால செய்யணும், அதை செய்யுங்க. அதே மாதிரி சந்தையில வர இந்த மரக்கறி கழிவுகள் இருக்குது, வீடுகளில் எடுக்கிற அந்த மரங்கள் வாழை இலைகள் தண்டுகள் அதில் கொண்டு ஒரு இடத்துல கொட்டுறோம். அதுகளை எடுத்து அங்கே நீங்கள் பண்டி வளர்ப்புக்குரியது ஒருங்கிணந்த பண்ண இன்டிகிரேஷன் பாம்புன்னு சொல்றது. அந்த சிஸ்டத்தை எப்ப நீங்க உருவாக்குறீங்களோ அன்றைக்கு தான் இந்த ரோட்ல ரீல குப்பைக்குரிய பெருமதி நீங்க கூடும். சரிதானே. மற்றது இப்போ பிளாஸ்டிக்கு வந்து பிளாஸ்டிக்கை கொண்டே வச்சு பிளாஸ்டிக் ரைஸ் ஆக்கி அதுகளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அது பெரிய ஒரு அளவில் போகுது. 20-30 ரூபாய்க்கு பண்ற பிளாஸ்டிக் வந்து 80 ரூபா 100 ரூபாய்க்கு இறச்சி போட்டு ரைஸ் சொல்லி வெளியில போகுது. அதே ஒன்று கதிரி சொல்லி வருது, அந்த பைப் இந்த பைப் வருது, சுத்தி எங்கள்கிட்ட வருது. அப்படி இதுல வந்து அந்தந்த பிரதேச சபையில் செய்யலாம். ஒவ்வொரு ஃபேக்டரியை உருவாக்குங்க. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு. இப்ப நீங்க குப்பை அள்ளி போட்டு சும்மா கொண்டே போடுறதுக்கும் அதை வச்சு தண்ணி அடிச்சு அதை கூட்டி பிரட்டி வெட்டி போட்டு அதுக்கு 4 பேருக்கு வேலை கொடுத்து வருஷ கடைசியில இந்த வயல் வேலையை கொடுங்கலாம், செய்யலாம். உண்மையில வந்து என்னண்டா அது நீங்க சொன்ன மாதிரி தான். இன்றைக்கு நாங்க செய்யறதுக்கு 4 பேர் கிடைக்கணும். இல்லை இதை ஒரே நாள்ல பெருசா அப்படி வராது. அப்படி செய்யல. சிஸ்டம் சேஞ்சுன்றது வந்து படிப்படியா ஒருத்தட்ட மனநிலை முதல் மாறணும். அதுக்கு இப்போ எங்கட வீட்டில் நான் சின்னாக்கள் வந்து ஒரு குப்பையை கொடுத்தா அதை கொண்டு அதில் எரியாது, அதை கொண்டு டஸ்ட்பினுக்காக போடுங்க. இப்போ நான் வீட்டை முன்னூறு டஸ்ட்பின் வச்சிருக்கணும். ஏன்னா என்னட்டுக்கு எங்கள் டஸ்ட்பினை காணல ரெண்டே காப்பிடும். அப்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் பழக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒரு பின்னரே ஒரு ஆளை சந்திச்சுன்னு அவன் சொல்லிச்சிடும், நீங்கள் 3ஆம் 4ஆம் 5ஆம் ஆண்டை டார்கெட் பண்ணோன்னா நர்சரியில் நாங்கள் அடுத்த கட்டம் வந்து நர்சரியில் தான் ஸ்டார்ட் பண்ண ஃபண்ட் பிரச்சனையால ஒன்றுமே இல்லாத சமூகத்தில் நீங்கள் பிரைமரிக்கு கொடுத்தாலே ஓகே, நர்சரியிலேருந்து கொண்டு வரோம். நாங்கள் இப்போ செய்யணும் நினைக்கிறோம். ஏன் நாங்கள் அந்த வேப்பாட்டு மட்டையை பின்னு கடிச்சினாங்க, மற்ற எழுத்தறி வேண்டதும் நர்சரிக்கு உண்மையாக வராது. அப்போ இது பெரிய அதனால அந்த வேப்பாட்டு மட்டையை நாங்கள் கொடுத்தபடியே வேப்பாட்டு மட்டையை நாங்கள் 3ஆம் ஆண்டு 4-5 வேண்டபடியே அதை தொடங்கினோம். அதை நாங்கள் வச்சிருக்கிறோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் 2ஆம் ஆண்டுலேருந்தோ இல்லை 1ஆம் ஆண்டுக்கு கொடுப்போம். அதை செய்து ஒன்று பெறுவோம். வேறு இந்த சமூகம் சார்ந்து பணியாற்றி இருக்கிறீங்கள், அது தொடர்பாக
இப்போ நிறைய வேலை திட்டங்களை செய்திருக்கிறீங்கள், ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறீங்கள். அதை தவிர நகரசபை உறுப்பினராக இருந்து நிறைய விஷயங்களை செயற்படுத்தி காட்டியிருக்கிறீங்கள், காட்டிக்கொண்டிருக்கிறீங்கள். இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு நான் சொன்னேன் இந்த படம் போட்டு காட்டுற ஆக்களுக்கு உங்களோட கருத்து என்னவாக இருக்கும்? படம் போட்டு காட்டுறது இன்றைக்கு இருக்கிற விஷயத்த படத்தை போட்டு நான் இன்றைக்கு என்ன பெரிய கேட்பாங்களா அவ்வளோதான். ஒரு கோட்டை போட்டோம்னா பக்கத்துல ஒரு பெரிய ஓட்டை போட்டுட்டோம்னா அந்த பெருங்கோட்டை தத்துவம் அது போயிடும். இப்போ உங்களோட நீங்க இருந்ததுக்குரிய வரலாறு என்ன, நீங்க என்ன செய்தீங்க இந்த உலகத்துல? எனக்கு அந்த முந்தைய ஒரு விரிவுரையாளரால் சொல்லுவார் என்னண்டா, ஒரு உலாவரிய கோட்டுல வந்து நாங்கள் இருக்க போறது ஒரு புள்ளி, அந்த புள்ளியில நீ என்ன செய்தீங்கன்றதுதான் உண்மையான செயற்பாடு. அதுல எங்களால அந்த இந்த சமூகத்துக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வரையிலும் அதை செய்வோம். கிரேட். அண்ணா திருப்பவும் சொல்கிறேன், தென்மராட்சி சமூக மேம்பாட்டு அமையத்தின் பதிவுகளை இப்போ ஃபேஸ்புக்கில் போட்டால் அது எத்தனை நாளைக்கு இருக்குமோ இல்லை அது ஹெக் பண்ணப்படலாமோன்று, ஆனால் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். பார்க்கலாம், வேறு ஆக்களும் இப்படியான விஷயங்களை செய்யலாம். அவருக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் தான் நான் பார்க்க விளங்குது. அவர்கிட்ட என்வைரன்மெண்ட், அவர்கிட்ட வீடு எல்லாத்தையுமே பார்க்க விளங்குது. செல்ஃப் மோட்டிவேஷன் தான். இது மட்டும் இல்லை, வெள்ளங்கள் அதுகள் என்றாலும் உதவியல் நிறைய செஞ்சுருக்கிறார், நிறைய உதவியல் எல்லாம் செஞ்சுருக்கார், பார்க்க விளங்குது. ஃபேஸ்புக்கில் அடித்து பாருங்க, மகாதேவன் நடன தேவன் என்று போடணும், டிஎஸ் தான் நடன தேவன். நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டு விடுறேன். இந்த ஒரு என்ன சொல்கிறது, இன்டெலெக்சுவல் அருமையான ஒரு அறிவியல் பின்புலம் சார்ந்த ஒரு மனிதர், நிறைய விஷயங்களை சமூகத்துக்கு ரங்கி அடிமட்டத்திலிருந்து செய்து கொண்டு வரார். உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்துக்குமாக தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அண்ணா. நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலி தொடர்பாகவும் இந்த அண்ணா தொடர்பாகவும் அவருக்கு மோட்டிவேஷனுக்காக மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிட்டு விடுங்க. இப்போதைக்கு இந்த காணொலியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.